விஜய் வந்து தொடர்ந்து வந்து காவேரி போய் மீட் பண்ணுறதும், அதே டைமில் குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பேசி, காவேரி கிட்ட பேச நினைக்கிறதும், அந்த மாரி காவேரியை தொடர்ந்து வந்து வீட்ல போயிட்டு பார்க்குறதும், வீட்டுக்கு ஒளிஞ்சிருந்து பார்க்குறதும், அந்த மாரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டுருக்காரு. அவரால காவேரி எப்படி வந்து நம்ம கொண்டு வர போறோம் பழைய நிலைமைக்கு அப்படின்னு புரியாம தவிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து குழந்தைகிட்டயும் வந்து காவேரி ரொம்ப நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில காவேரிக்கு விஜயை ரொம்ப பிடிச்சு போகுது. விஜயோட அந்த ஸ்டைலு, அதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த கனவுல வந்தது அதெல்லாம் நினச்சி வந்து காவேரி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சாரதா என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க. "என்னம்மா நீ அங்கேயே தங்கிடுவேன்னு பார்த்தா வந்துட்டியா?" அப்படின்றாங்க. "என்னடி ரொம்ப திமிரா உனக்கு? இப்படி கேட்குற? அவளும் எனக்கு பொண்ணு தானடி." "அதுதாம்மா நானும் சொன்னேன். அங்கேயே தங்கி இருக்க வேண்டியதானே? அவளை பார்த்துக்கணும்ல." "அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி. இப்போ காயம் நல்லா ஆறிடுச்சு அவளுக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் மாப்பிள்ளை என்னை போக சொன்னார். வேறு வழி இல்லாமல் நானும் வந்துட்டேன். நீ தனியாக இருக்கல்லடி." அப்படின்னோடனே, இப்போ தான் தெரியுதா உன் பொண்ணு தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் அங்கே தானே இருந்த அப்படின்னோடனே, "விடுடி ஓவராக தான் பண்ணிக்காத" அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, நான் தனியாக இருக்கணும்னு எழுதி வச்சுருக்குது. அதுக்கு தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளையும் பார்த்துட்டேன். ஆனால் நீ எங்கே பண்ணிக்க மாட்டேங்கிறியே. அவங்க இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணாங்கடி. ஏன் இன்னும் நீ சொல்லலையா வேணான்னு சொல்லிட்டு. எப்படிரி சொல்கிறது? நல்ல மாப்பிள்ளை, நல்ல குடும்பம், எப்படிரி எனக்கு சொல்ல மனசு வரும்? உன்கிட்ட பேசலாம் தான் நினச்சேன். இங்கே பாருமா, நான் ஏற்கனவே சொன்னது தான், சொல்லிவிடு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவ ஒருத்தி எப்படியாவது கங்கா கிட்ட பேசி சம்மதத்தை முடிக்கணும், இல்லைன்னா வேலைக்கே ஆகாது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து வழக்கம் போல் காவேரி வந்து கிளம்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வராரு. பார்த்தா வந்து அவங்க அத்தை வந்து வந்திருக்காங்க. சாரதா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எவ்வளோ நாளாக சத்தியை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. காவேரி வந்து கிளம்பி வந்து மாய் பா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் வந்து, இன்னைக்கு அத்தையை கண்டிப்பாக சந்திக்கணும். காவேரி கிட்டே நம்ம எப்படியோ பேசுகிறோம், ஆனால் இருந்தாலும் காவேரிக்கு எந்த ஞாபகமும் வரமாட்டேங்குது. சரி அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன விஷயம் ஏது விஷயம்னு கொஞ்சம் அத்தைக்கிட்ட கேட்டால் தான் நம்மளுக்கு விவரம் புரியும். அதுக்கப்புறம் தான் காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காய்கறிலாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு சாரதா போகிறாங்க. சாரதா வந்து வழிமறிச்சு யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரதா அப்படியே மயக்கமே வந்துடுது அவங்களுக்கு. "அத்தை அத்தை ஒரு நிமிஷம் இருங்க இருங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. "தம்பி நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம் அத்தை." "எப்படி மாப்பிள்ளை நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா?" அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. "ஏன் தம்பி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, "இல்லை மாப்பிள்ளை நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் சொன்னாங்க மாப்பிள்ளை." அப்படின்னோடனே செம்ம டென்ஷன் ஆகிறாரு. "யார் அத்தை சொன்னது?" அப்படின்னு. இல்லை மாப்பிள்ளை அது வந்து இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையா அத்தை? நான் உயிரோடு தான் இருக்கேன் அத்தை." "இல்லை மாப்பிள்ளை உங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தது. அந்த டைமில் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் நாங்கள் வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கோமாவில் இருந்தீங்க, அப்படியே நீங்கள் போயிட்டீங்க இந்த உலகத்தை விட்டுன்னு சொன்னாங்க மாப்பிள்ளை." அப்படின்னோன்னா, "உங்கள் வீட்டில் தான் மாப்பிள்ளை சொன்னாங்க." அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. "அத்தை எனக்கு எல்லா விஷயமும் இப்போ தான் அத்தை தெரிஞ்சுது. இவ்வளோ நாள் நான் வந்து உங்களை தேடி வரதுக்கு காரணமும் இதுதான். எனக்கு தான் இந்த விஷயம்லாம் தெரியாது. நான் தான் இப்படி இருந்தேன். எதையுமே தெரியாமல் அவங்க சொன்னதெல்லாம் நம்பி இருந்தேன். ஆனால் நீங்களாவது வந்து இந்த மாதிரி காவேரி வந்து இந்த உலகத்தில் தான் இருக்கான்னு சொல்லலாம்ல அத்தை. என்ன தம்பி சொல்கிறீங்க? உங்ககிட்ட அப்படியே சொன்னாங்க?" "ஆமாம் அத்தை, உங்ககிட்ட நான் போயிட்டேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி காவேரி போயிட்டா நீங்கள் என்கிட்ட சொன்னாங்க அத்தை. அதனால தான் இந்த 5 வருஷமாக நான் எதுவுமே தேடி வரல அத்தை. உங்களையும் தேடி வரணும்னு தான் நினச்சேன். ஆனால் இருந்தாலும் குழந்தையும் என்னையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, எங்களை பற்றி யோசிக்க கூட யோசிக்காமல் போயிட்டீங்களே அப்படின்னு தான் உங்கள் மேலே கோவம் அத்தை எனக்கு. அதனால தான் இவ்வளோ நாளாக வந்து நான் வரல அத்தை." "ஐயோ தம்பி நான் அப்படிலாம் நினைப்பேனா? ஒவ்வொரு நாளும் என் பேத்தியை நினைக்காத நாளே கிடையாது. என் பேத்தி எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நினச்சிட்ருக்கேன். ஏன் இப்போ கூட உங்கள் சித்தப்பா கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க வெளிநாட்டில் இருக்கேன்னு போய் சொன்னாங்க தம்பி." அப்படின்னோடனே, உடனே வந்து எனக்கும் இந்த விஷயம் தெரியும். சரி நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். என் பேத்தி எப்படி தம்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ரொம்ப நல்லா இருக்கா, பார்க்குறீங்களா அப்படி சொல்லி சொன்னால், "பார்க்குறேன் மாப்பிள்ளை" அப்படின்றாங்க. "இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாரு. அதை பார்த்து சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம வந்து சாரதா வந்து, "என் பேத்தி அப்படி காவேரி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ வந்து சந்தோஷப்படுறாங்க. "சரிங்க அத்தை, இங்கே பாருங்கள், காவேரிக்கு இந்த விஷயம் இப்போ தெரிய வேணாம். ஆனால் காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆகணும். சீக்கிரமாக பழைய நிலைமைக்கு அவள் வரணும்னா, நான் அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்க, ஆல்ரெடி எங்கே பார்த்தீங்க, எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். அதுக்காக தான் வந்தேன். அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு கொடுங்க அத்தை." அப்படின்னோடனே, "சரிங்க தம்பி, ஆனால் ஒன்று தம்பி, நீங்கள் உயிரோடு இருக்கிறது தெரியாமல் நான் வேறு தேவையில்லாதவெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்" அப்படி சொல்லிட்டு மனசில் கஷ்டப்படுறாங்க சாரதா.